ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றதில் அவன் மிகப்பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். கன்சிஸ்டன்ஸாக தொடர்ந்து பண்ணி கொண்டு இருந்தால் அந்த துறையில் அவன் டாப் லெவலுக்கு வர முடியும்னு அவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லுவார். 1999 அவருடைய அசட் பார்த்தீங்கன்னா 0. அவர் சம்பாதித்த சொத்து வெறும் 0. நாம் ஒவ்வொரு முறையும் டாட்டா, பிர்லா, ரிலையன்ஸ் கூட நம்மளுடைய கேஸ் ஸ்டடியை கொண்டு போகக்கூடாது. அவங்க டாட்டாவை எடுத்துக்கிட்டோன்னா 300 இயர்ஸ் கம்பெனி, 300 வருஷத்துடைய கம்பெனி. அவங்களுக்கு முன்னாடி பல பேர் அந்த கம்பெனியை நடத்தி இன்றைக்கி பெரிய கம்பெனியாக இருக்குது. ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3rd ஜென்ரேஷன். இது அவங்களோட போய் நம்ம பிள்ளையை ஒப்பிடக்கூடாது. நம் பகுதியிலேயே என்னை போன்று மிகவும் பின்தங்கிய பகுதியிலே வந்த மனிதர் கூட உங்களுடைய குழந்தையை ஒப்பிட்டு பேசும்பொழுது தான் அவனுக்கு அடுத்தடுத்த முயற்சி போவோம். நம்ம எடுத்த உடனே டாட்டா, ரிலையன்ஸு இதெல்லாம் பெரிய பழைய கம்பெனி, 10 தலைமுறையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது சின்னது, திருப்பி போக தான் இருக்கும். அதனால் கேஸ் ஸ்டடி எப்பொழுதுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது ரொம்ப டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு போகக்கூடாது பிள்ளைங்களுக்கு. அது மிகப்பெரிய ஒரு பாரமாக நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோட இன்றைக்கி அவருடைய கரண்ட் நெட்ஒர்த்து அசட் என்னென்னா 1.4 பில்லியன், பல 1000 கோடி. இது எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய ஸ்கில் என்னென்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டார். அதை நோக்கி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார், தொடர்ந்து அந்த வேலையை பண்ணார். போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர், இன்றைக்கி நம்பர் 1 பிளேயர். அவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கார். அதுபோல் லீடர்ஷிப், அடுத்ததாக நான் சொல்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் சிஇஓ, ஒரு பெரிய ஓனரு, மேனேஜரு, அந்த லெவலில் தட் இஸ் நாட் த கேஸ் அஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பொறுப்பு உணர்வை உணர்ந்து வெற்றி நமக்கு எப்படி முக்கியமோ தோல்வியும் அது போல் இட்ஸ் ஏ பார்ட் ஆஃப் ஒன். நமது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும், தோல்விங்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு தடை அல்லது அதுவும் ஒரு லெசன் அப்படின்றத கொண்டு போகணும், சொல்லணும். பேரண்ட் ஆகிய நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி ஐஐடி, ஐஏஎம்மில் படிக்கிறவங்க, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, ஐஐடியில் படிக்கிறவங்களாம் தே கமிட்டட் சூசைட். இந்த 4th இயரில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் அதே போல் 12th மார்க்கு எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டாங்க, சூசைட் பண்ணுறாங்க. நீட்டு தேர்வில் எக்ஸாமுக்கே போயிருக்க மாட்டாங்க, குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, நீட்டு பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற சந்தேகத்தில். ஸோ இது ஐஏஎம், ஐஐடி, நீட்டு, ஜேஇஇ இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்றத நீங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். அதுபோல் தோல்வி அடைந்தால் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கையும் சொல்லி கொடுக்கணும். இவ்வளோ சொத்து சம்பாரித்து ஒரு தோல்வி அடையும் போது நம் குழந்தை என்ன வழி, அந்த தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வர முடியாது அப்படின்ற வழி சூட்சமம் தெரியாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே போய்விடும். இதை தோல்வியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும், தோல்வி அடைந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படி என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு உணர்த்தி நாம் வளர்த்தால்தான் இந்த டெக்னாலஜி உலகத்தில் நம் குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திற்கு, நம் குடும்பத்திற்கு, இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாகவும் நல்ல ஒரு மனிதராகவும் இந்த உலகத்திலே வர முடியும் என்பதை எனது மூலமாக, என்னை உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி
நீங்கள் வளர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் அனைவரும் மிக அதிகமான அளவிலே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆசிரியர் பெருமக்கள், கரஸ்பாண்டன்ட் மேடம் மற்றும் எல்லா நிலையில் உள்ள டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், கிளீனர்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ், இங்கே மியூசிக் போடுறவங்க, இங்கே இந்த கலை நிகழ்ச்சியை எங்கள் டீச்சரே ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாக நம்ம டீச்சர்ஸே யாரும் நாங்கள் வெளியிலேருந்து யாரையும் ஹையர் பண்ணலை. இங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய ஸ்கில்லை நாங்களே வெளியில் கொண்டு வந்து யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதில் அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி மிக அழகாக இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம், இந்த ஈவெண்ட் நடக்க இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இருந்து மிக அமைதியாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.